இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் மட்டுமே 100க்கும் மேற்பட்டோர், வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் அவர்கள் 291 பேர் அதிகாரபூர்வமாகவே அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பெருவெள்ளத்திற்கு காரணம் இமயமலை பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் அந்த பெருவெள்ளம் கோசி ஆற்றில் ஏற்பட்டிருக்கிறது என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. இப்போது கோசி ஆற்றில் நேபாளத்தை சூறையாடிவிட்டு அது இப்போது பீகார் மாநிலத்தில் அடுத்த ஒரு 3-4 மணி நேரத்தில் நள்ளிரவில் உள்ளே நுழையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போது நேபாளத்தில் உள்ள அந்த ஆக்ரோஷம் இங்கே வடக்கு பீகார் மாநிலத்திலும் பீகாரை ஒட்டியுள்ள அந்த 8 மாவட்டங்களுக்கும் ஒரு அபாய எச்சரிக்கை இப்போது விடுக்கப்பட்டிருக்கிறது. நேபாள கோசி ஆற்றின் பெரு வெள்ளப்பெருக்கால் ஏற்பட்ட அந்த சேதம், பெரும் சேதம் இங்கும் கோசி ஆறு பீகார் மாநிலத்தின் வடக்கு மாவட்ட பகுதிகளில் பாய்கிறது. அதன் துணை நதிகளாக கண்டகி நதி, பாகமதி நதி என பல்வேறு நதிகள் பாயக்கூடிய அந்த 8 மாவட்டங்களிலும் அந்த பெரு வெள்ளத்தால் மிகப்பெரிய அளவுக்கு கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர் தொலைவு இருந்த போதிலும் அந்த அளவுக்கு அதனுடைய வேகம் இருக்குமா என்ற ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையிலும் இப்போது பீகார் மாநில அரசு ஈடுபடக்கூடிய நிலைமைக்கு நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள சேதம் மற்றும் காணாமல் போனவர்களின் நிலவரம் மற்றும் அந்த நேபாள அரசு எடுத்துள்ள அந்த மீட்பு பணிகள் பல்வேறு விதமான சேதங்களின் மூலமாக இந்தியாவிலும் அந்த பதற்றம் பீகார் மாநிலத்தில் கோசி ஆற்றின் கரையில் இப்பொழுது தொற்றுக் கொண்டிருக்கிறது. அங்கும் இப்போது மக்களை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஆற்றின் தாழ்வான பகுதிகளில் இருந்து அவர்களை வெளியேற்றி இருக்கிறார்கள். இப்போது அந்த போட்டே கோசி நதியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை ஏற்பட்ட பெருவெள்ளத்திற்கு காரணம் அது சேறு சகதிகளோடு அந்த பெருவெள்ளம் தண்ணீரோடு அந்த வெள்ளம் அந்த காட்சிகளை நாம் பார்க்கும் பொழுதும் அந்த வேகத்தை பார்க்கும் பொழுதும் அது நிலநடுக்கத்தால் ஆற்று பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவால் அந்த ஆற்றின் போக்கு மாறி அந்த திசை மாறி அவ்வளவு ஆக்ரோஷமாக அந்த மழை வெள்ளம் வந்திருக்கிறது என்று இப்போதைக்கு முதல் கட்ட தகவல்கள் தெரிகின்றன. திடீர் வெள்ளப்பெருக்கு, திடீர் நிலச்சரிவு ஏற்படுவதற்கு நிலநடுக்கமே காரணம் என்ற தகவலும் முதல் கட்டமாக தெரிய வருகிறது. இருந்த போதிலும் அந்த நதிக்கரையோரம் இருந்த ரஸ்வா மாவட்டத்தில் உள்ள பல கிராமங்கள் 25க்கும் மேற்பட்ட கிராமங்கள் முற்றிலுமாக அடித்து செல்லப்பட்டு 40க்கும் மேற்பட்ட பாலங்களும் இருந்த இடம் தெரியாமல் அவை மழை வெள்ளத்தில் காட்டாற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு இருக்கின்றன. இதனால் இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தமிழர்களின் நிலை என்ன? 57 தமிழர்கள் இதுவரை சிக்கியிருப்பதாகவும் அவர்கள் குறித்த தகவல்கள் முதல்கட்ட தகவல்கள் அந்த சுற்றுலா ஏற்பாட்டாளர் நிறுவனங்கள் கும்பகோணத்தை சேர்ந்த அந்த சூப்பர் யாத்ரா குழுவின் அலுவலகத்தின் முன்பு இப்போது அங்கு நேபாளத்திற்கு யாத்திரை சென்ற உறவினர்கள் இங்கு சூப்பர் யாத்ரா நிறுவனத்தின் அந்த அலுவலகத்தின் முன்பு கும்பகோணத்தில் குவிந்திருக்கிறார்கள். இதே போல ஒவ்வொரு மாவட்டத்திலும் தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களிலும் உள்ள இந்த சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள் மூலமாக சென்ற அந்த நிறுவனங்கள் மூலமாக இப்போது குவிந்திருக்கிறார்கள். இந்த பெருவெள்ளத்திற்கான காரணம் நேபாளத்தின் கோடாரி என்ற பகுதியில் 4.4 என்ற ரிக்டர் அளவுகோலில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் அதனால் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் பெருவெள்ளத்தால் தான் கோசி ஆற்றில் அந்த அளவுக்கு மிக வேகமாக வெள்ளப்பெருக்கு ஆற்றில் ஆக்ரோஷமான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த பெரு வெள்ளத்திற்கு நிலநடுக்கமே காரணம் என இப்போது அதிகாரபூர்வமாக முதல் கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது. நேபாள நாட்டின் கோடாரி என்ற பகுதியில் 4.4 என்ற ரிக்டர் அளவுகோலில் நிலநடுக்கம் ஏற்பட்டிருப்பதாக நிலநடுக்கவியல் ஆய்வு மையத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போது நாம் பார்க்கக்கூடிய அந்த காட்சியானது மலைப்பகுதியில் உள்ள இமயமலை பகுதியில் உள்ள அந்த கோசி ஆற்றின் பாதையும் நிலநடுக்கம் ஏற்பட்ட அந்த பகுதியையும் தான் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த பகுதியில் தான் திடீரென ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் ஆற்றின் போக்கும் வேகமும் திசை மாறி அந்த அளவுக்கு கணிக்க முடியாத வேகத்துடன் கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் கட்டிடங்களும் பாலங்களும் துவம்சமாகி அடித்து செல்லப்பட்டிருக்கின்றன. அந்த காட்சிகள் அந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதற்கான காரணம் தொடர்பான இப்போது நிலநடுக்கவியல் மற்றும் வானிலை ஆராய்ச்சியாளர்கள் அதை ஆராய்ச்சி செய்து வருகிறார்கள். இருந்த போதிலும் இப்போது மலைப்பகுதியில் ஹெலிகாப்டர்கள் மூலமாக அந்த காணாமல் போனவர்கள் மாயமானவர்களை தேடும் பணியில் அங்கு பேரிடர் மீட்பு குழுவினர் பல்வேறு பகுதிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நேபாள நாட்டில்
மீட்பு பணிகளை மேற்கொண்டு வரக்கூடிய காட்சிகளையும் இப்போது அங்கு ஏற்பட்டுள்ள அந்த பேரழிவு காட்சிகளையும் தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது அங்கு வட்டமிட்டு காட்டப்பட்டிருக்கும் அந்த காட்சியில் கோசி ஆற்றின் வெள்ளப்பெருக்கால் பெரும் சேதம் ஏற்பட்ட பிறகு அந்த பகுதியில் சேரும் சகதியும் மற்றும் மணலும் மட்டுமே நிரம்பி இருக்கக்கூடிய காட்சியும், அங்கு சில வீடுகளின் மாடிகளில் அங்கு தஞ்சமடைந்திருப்பவர்கள், அங்கு உயிர் தப்பியவர்களுக்கு அங்கு மீட்பு பணியும் மற்றும் அவர்களுக்கான நிவாரண பொருட்களும் வழங்கப்படக்கூடிய காட்சிகளும், இடிந்து சிதறி கிடக்கும் அந்த இடிபாடுகளுக்குள் எவரும் சிக்கியுள்ளார்களா என பேரிடர் மீட்பு படையினர் அந்த கோசி ஆற்றின் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட பகுதியில் வெள்ளம் வடிந்த பின்னர் இப்பொழுது அங்கு இறங்கி அவர்கள் தேடும் பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது திடீரென ஏற்பட்ட இந்த கோசி ஆற்றின் வெள்ளப்பெருக்கில் பல கிராமங்கள், 16க்கும் மேற்பட்ட பாலங்கள், 40 கிலோமீட்டர் தொலைவுக்கு சாலைகளே தெரியாத அளவுக்கு முற்றிலுமாக தொடர்புகள், போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. நான் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பட காட்சியில் அந்த கட்டிடத்தின் இருபுறமும் கோசி ஆற்றின் அந்த ஆக்ரோஷமாக காட்டாற்று வெள்ளம் சீறி பாயக்கூடிய அந்த காட்சிகளைத்தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.